ஹலோ! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே பாட்டம் வியூ ஆஃப் பைனரி ட்ரீயோட சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பைனரி ட்ரீ குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பைனரி ட்ரீ குடுத்திருக்காங்க, இங்க ஒரு பைனரி ட்ரீ குடுத்திருக்காங்க, இங்க ஒரு பைனரி ட்ரீ குடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பைனரி ட்ரீய நீங்க பாட்டம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இல்ல கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, என்ன நோட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டெஸ்ட் கேஸ பார்க்கலாம். 3, 1, 2ன்னு ஒரு பைனரி ட்ரீ குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பைனரி ட்ரீய நீங்க கீழ இருந்து பார்த்தா, உங்களுக்கு லெஃப்ட்ல 3 தெரியும். ஃப்ரண்ட் உங்களுக்கு நேரா 1 தெரியும். அதுக்கப்புறம் 2 தெரியும். ஸோ இங்க இருந்து பார்த்தா 3 தெரியும், 1 தெரியும், 2 தெரியும். ஸோ பாட்டம் வியூ என்னாச்சு 3, 1, 2ன்னு குடுப்போம். இங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 40 தெரியும். அதுக்கப்புறம் 20 தெரியும். அதுக்கப்புறம் 60 தெரியும். 10 உங்களுக்கு தெரியாது. ஏன்? ஏன்னா இந்த 10 வந்து இந்த 60 வந்து இந்த 10 ஹைட் பண்ணுது. ஸோ அதனால உங்களுக்கு வெறும் 60 தெரியும், 10 தெரியாது. அதுக்கப்புறம் ரைட்ல உங்களுக்கு 30 தெரியும். ஸோ 40, 20, 60, 30 தான் இதோட அ பாட்டம் வியூ. அதுக்கப்புறம் இந்த கேஸ்க்கு வரலாம். பாருங்க இங்க வந்து லெஃப்ட்ல 5 தெரியும். இதுக்கப்புறம் 8 தெரியும். இதுக்கப்புறம் 10 தெரியும். அ 8 தெரியாது. ஏன்னா 10 வந்து இந்த 8 ஹைட் பண்ணுது. ஸோ 5 தெரியும், 10 தெரியும். அதுக்கப்புறம் இங்க தான் கன்ஃப்யூஷன் வரும். 3 தெரியுமா? 4 தெரியுமான்னு. ஸோ இந்த ஹோல் ப்ரோகிராம்ல நம்ம லாஜிக் வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ண போறோம். பாருங்க இங்க ரூட் வந்து 0 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு, இந்த 8 வந்து -1 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ரூட்ல இருந்து இருக்கு. இந்த 5 வந்து -2 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த 3யும் 4ம் பார்த்தீங்கன்னா, ஸோ -1 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், 0 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரூட். இந்த 3. இந்த 4ம் +1 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், அ அப்புறம் மறுபடியும் -1 போட்டா 0 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 அண்ட் 4 2மே 0 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க ஃப்ரம் த ரூட். ஸோ இந்த கேஸ்ல நம்ம எத சூஸ் பண்ணணும்? 3ய சூஸ் பண்ணணுமா? 4 சூஸ் பண்ணணும். இதுக்கு ஈஸி சொல்யூஷன் இந்த லெவலா பாருங்க. எந்த நோடு வந்து லேட்டரா வருதோ அத கன்சிடர் பண்ணுங்க. பாருங்க இங்க லெவலா பார்த்தா, இந்த லெவல்ல எப்படி பார்ப்போம்? இந்த லெவல்ல எப்படி பார்ப்போம்? இந்த லெவல்ல எப்படி பார்ப்போம்? ஸோ இந்த 3க்கும் 4க்கும் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0 தான் இருக்கு. ஆனா எது வந்து லேட்டரா அப்பியர் ஆகுது? 4 வந்து 3யோட லேட்டரா அப்பியர் ஆகுது. ஸோ அத 4 கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ பாட்டம் வியூ என்ன ஆகும்னா 5 ஆகும். அப்புறம் 10 ஆகும். 8 வந்து 10ஆல ஹைட் ஆகுது. அப்புறம் 4 ஆகும். அப்புறம் 14 ஆகும். அப்புறம் 25 ஆகும். ஸோ 5, 10, 4, 14, 25. இத நான் ஈஸியா விஷுவலைஸ் பண்றதுக்கு இங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ 5, 10, 4, 14, 25. இதுதான் அதோட பாட்டம் வியூ. நீங்க இத பாஸ் பண்ணி கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்படி தான் வரைஞ்சிருக்கேன் அந்த ட்ரீய. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமோட லாஜிக்க பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்ப ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். அது பேரு வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ யூசுவலா இந்த வியூஸ் ப்ராப்ளம்க்கு நம்ம லெவல் ஆர்டர் ட்ராவர்சல்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி ட்ரீஸ் ப்ராப்ளம்க்கு அந்த லெவல் ஆர்டர் ட்ராவர்சலும் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் சிமிலரா தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் த கியூ வித் ரூட், 0ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கியூ இருக்கு. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் ஒர்க் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கியூல இந்த ரூட் நோட போட போறேன். ஸோ இந்த ரூட் நோட போட்டு 1, அப்புறம் இது வந்து இந்த ரூட் நோடோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். சரியா? ரூட் நோட்ல இருந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0ல தான் இருக்குல்ல. ஸோ அது 0 போட்டேன். ஸோ இத கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இனிஷியலைஸ் த டிக்ஷனரி பிவி. இதுதான் பாட்டம் வியூ டிக்ஷனரி. ஸோ இங்க வந்து பாட்டம் வியூ டிக்ஷனரி வந்து எம்ப்டியா இனிஷியலைஸ் ஆகும். அதர் லாங்குவேஜஸ்ல இந்த ஹாஷ் மேப்ன்னு கூட கூப்பிடலாம். ஸோ வைல் த கியூ இஸ் நாட் எம்ப்டி, பாப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த கியூ. ஸோ இப்படிதான் நீங்க பாப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த கியூ பண்ணுவீங்க பைத்தன்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட பாப் பண்ணிட்டு நோட்ல வந்து நீங்க அந்த நோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்க. வேல்யூல நீங்க இந்த ஹாரிசான்டல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்க. ஹாரிசான்டல் இந்த ஹாரிசான்டல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்க 0. இப்போ பாட்டம் வியூ டிக்ஷனரியோட ஹாரிசான்டல் கீக்கு நீங்க இந்த நோட் டாட் டேட்டா கொடுக்க போறீங்க. இந்த பாட்டம் வியூ டிக்ஷனரியில இந்த ஹாரிசான்டல் வியூ வேல்யூ வந்து 0ல. ஸோ அதுக்கு நீங்க இந்த நோட் டாட் டேட்டா கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும்? 1 கொடுப்பீங்க இங்க. ஸோ இனிஷியலா இந்த டிக்ஷனரியில இந்த கீஸ்லாம் இருக்காது. நான் சிம்ப்ளி ஃபார் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கீஸ்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தேன். ஸோ நீங்க இந்த பிவி ஆஃப் 0 குடுக்கும்போது இந்த ப்ளாக் வந்து உருவாயிரும் இந்த டிக்ஷனரில. ஸோ இப்ப பார்க்கலாம். இந்த வந்து பாப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இஃப் நோட் டாட் லெஃப்ட் எக்ஸிஸ்ட்ஸ்.
இந்த நோட் 1க்கு லெஃப்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதா? ஆமா ஆகுது. ஸோ அப்ப பண்ணணும். என்ன பண்ணணும்னா q டாட் append node டாட் லெஃப்ட், ஹாரிசான்டல் -1. ஸோ இந்த q டாட் லெஃப்ட்ட வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த நோட ஆட் பண்ணிட்டேன். இதோட ஹாரிசான்டல் வேல்யூ என்ன இருக்கும்? ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம இதோட வேல்யூ இந்த ப்ரீவியஸ் பேரண்டோட வேல்யூ -1. பேரண்டோட வேல்யூ வந்து ஏன்னா லெஃப்ட்ல இருக்கிறதுனால பேரண்டோட வேல்யூ -1. ஸோ ஹாரிசான்டல் வேல்யூ 1க்கு 0. இந்த 3க்கு என்ன ஆகும்? ஹாரிசான்டல் வேல்யூ -1 ஆயிடும். ஸோ இப்போ லெஃப்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணிட்டு ரைட்டுக்கும் அப்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்க வந்து என்ன ஆகும்னா 2, +1. ஸோ இதுதான் ஹாரிசான்டல் வேல்யூவா இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த Q is still not empty. நான் மறுபடியும் இங்கே வருவேன். இதை பாப் பண்ணுவேன். இந்த 1 -1 ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் வேல்யூனா 3 எழுதுவேன். சரியா? இதுதான் நோட் டாட் டேட்டா. இப்போ இந்த 3க்கு நெய்பர்ஸ் இல்லாதனால நான் ஒன்னும் ஆட் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவேன். ஸோ இங்க வருவேன். மறுபடியும் நான் இது 2, 1 பாப் பண்ணுவேன். இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 1 வேல்யூல வந்து இந்த நோட் டாட் டேட்டா இதை எழுதுவேன். இந்த 2 வேல்யூ எழுதுவேன். இந்த நோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இல்லாதனால நான் வெறும் இதை லீவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கியூல ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. ஸோ அப்போ நான் வந்து இந்த அல்காரிதம் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ நான் வெறும் இந்த பாட்டம் வியூ டிக்ஷனரியை வந்து நான் லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணிட்டு அவுட்புட்டாக கொடுப்பேன். லெஃப்ட் டு ரைட் இந்த பாட்டம் வியூ டிக்ஷனரியை ரீட் பண்ண என்ன ஆகும்? 3, 1, 2ன்னு ரிசல்ட் வரும். அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் கூட. பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட். ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியர் லைக் குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 10 வந்து 0 ஹொரிசான்டல்ல இருக்கும், டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த 20 வந்து நான் சிம்பிளி எழுதி வச்சுக்கிறேன் ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங். -1 ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இது வந்து -2 ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இந்த 60 வந்து -1 + 0 ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து 1 ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இந்த 30. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ரூட்டை வந்து நான் இந்த இதுக்குள்ள ஆட் பண்ணுவேன். 10, 0. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணா இது பாப் பண்ணிட்டு Q வந்து எம்டியா இல்லை இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாப் பண்ணுவேன். ஸோ இந்த 0 இருக்க வேல்யூல வந்து இந்த நோட் டாட் டேட்டா 10 கொடுப்பேன். அப்புறம் இந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் சைல்டோ ரைட் சைல்டோ இருக்கும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் சைல்டு ஆட் பண்ணுவேன். இது 20. அதோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இது -1 லெஃப்ட்ல இருக்கிறதுனால. ஸோ 20, -1. ரைட் சைல்டும் இருக்கு. ஸோ இது வந்து 30, ரைட் சைல்ட்னா என்ன பண்ணும்? ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் +1. இதுக்கு 0, ஸோ +1. ஸோ 30, 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இந்த Q வந்து எம்டியா இல்லை. ஸோ மறுபடியும் இந்த 20யை பாப் பண்ணுவேன். ஸோ -1 இருக்கிற இடத்துல நான் 20 கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ண பார்க்கணும்? இந்த 20க்கு லெஃப்ட் சைல்டு இருக்கா? ஆமா. ஸோ இங்க 40 இருக்கு. அதோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் -2. ஸோ அதுதான் எழுத போறேன். 40, -2. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைட் சைல்டு இருக்கு. ஸோ 60, இந்த 20யோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் -1 இருந்துச்சு. 60யோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0வா இருக்கும். கரெக்டா? ஸோ அதையும் எழுதிட்டேன். ஃபைனலா. ஸோ நான் இப்போ மறுபடியும் Q எம்டியா இல்லை. ஸோ இந்த 30, 1 பாப் பண்ணேன். 1 இருக்கிற இடத்துல 30 எழுதுவேன். இந்த 30க்கு லெஃப்டும் ரைட் சைல்டும் இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இப்போ 40யை பாப் பண்ணேன். -2 இருக்கிற இடத்துல 40 எழுதுவேன். சரியா? இப்போ இதுக்கு லெஃப்டோ ரைட் சைல்டோ இல்லை. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா இந்த 60யை பாப் பண்ணேன். 60 வந்து 0 இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த 0 இடத்துல வந்து நான் சிம்பிளி ஓவர் ரைட் பண்ணிடுவேன். இந்த 60க்கு லெஃப்டோ ரைட் சைல்டோ இல்லை. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த இதோட பாட்டம் வியூ வந்து 40, 20, 60, 30. இதுதான் ஆன்சர் பார்க்கலாம். 40, 20, 60, 30. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? குவிக்கா நம்ம கோடை பார்த்துடலாம். ஸோ இந்த கோட் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம Q-வை வந்து இந்த ரூட், இந்த ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் 0வா இனிஷியலைஸ் பண்ணணும். கரெக்டா? அது பண்றோம் இப்போ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா while the Q is not empty, while Q என்ன பண்ணுவோம்னா நோட், ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் is equal to Q dot pop. Now நம்ம பாட்டம் வியூ டிக்ஷனரியும் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பாட்டம் வியூ டிக்ஷனரி தான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்ஸை கொடுக்க போறோம். ஸோ BV of horizontal is equal to node dot data. If node dot left child இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? Q dot append node dot left, horizontal distance -1. So left childக்கு என்ன நம்ம இந்த horizontal distance -1 ன்னு கொடுப்போம். If node dot right, Q dot append
ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் q டாட் பாப் இன் கொடுத்தோம்னா அந்த லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த q வந்து பாப் ஆகும். நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த q வந்து பாப் பண்ணணும். ஸோ q டாட் பாப் 0 சரியா? அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க கோட் சைட் பை சைடு எழுதிட்டு இருந்தீங்கன்னா நோட் டாட் ரைட் ஹோரிசான்டல் பிளஸ் 1. ஸோ இப்போ நான் வெறும் ரிட்டர்ன் ஸோ bb of key for key in range. ஸோ எங்க டு எங்க போகணும்? நான் இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் த கீ இந்த டிக்ஷனரி டு த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த அவைலபிள் கீ இந்த டிக்ஷனரி வரைக்கும் போகணும். பாருங்க இங்கே வந்து -1 தான் மினிமம் வேல்யூ இந்த டிக்ஷனரி, 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ அவைலபிள் இந்த டிக்ஷனரி. ஸோ -1 to 1 போகணும். இங்கே நான் அவைலபிள் வேல்யூஸ்ல -2 to +1 தான் போகணும்ல. ஸோ அந்த லாஜிக் தான் அந்த போறேன். ஃபார் கீ இன் ரேஞ்ச் min ஆஃப் bb டாட் கீஸ் max of bb டாட் கீஸ் +1. ஏன்னா இந்த பைத்தன்ல வந்து இந்த மேக்ஸ் செகண்ட் வேல்யூ வந்து இன்க்ளூசிவ் இல்லை. ஸோ நம்ம +1 அதுக்கு கண்டிப்பா போடணும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மின் ஆஃப் பிவி டாட் கீஸ் மேக்ஸ் ஆஃப் பிவி டாட் கீஸ் +1 அதுதான் நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ நம்ம இதை ரன் பண்ணலாம். has no attribute right. ஸோ இது RIGTH எழுதியிருக்கேன், RIGHT எழுதணும். ஸோ பர்ஃபெக்ட், இது கம்பைல் ஆயிடுச்சு. நான் இது ரன்னும் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் ஸ்டெப்ஸ் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஒரு சைல்டு வந்து இந்த பேரண்டோட லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா அதோட ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் நம்ம பேரண்டோட ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் -1, ரைட் சைல்டுக்கு பேரண்டோட ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ் +1. அதுக்கப்புறம் இன்னொரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங்னா நம்ம இந்த பிரெத் ஃபர் சர்ச் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றோம் ஒரு டிக்ஷனரியில. அந்த டிக்ஷனரியோட கீ என்ன குறிக்கும்? கீ வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் குறிக்கும், வேல்யூ வந்து அந்த நோட்ல இருக்க நோட குறிக்கும். ஸோ அந்த பாட்டம் வியூ டிக்ஷனரியில வந்து நம்ம இந்த கீஸும் வேல்யூஸும் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா இந்த பாட்டம் வியூ டிக்ஷனரியை லெஃப்ட் டு ரைட் வந்து படிச்சு அதை ரிசல்ட்டா கொடுக்கும். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நாளைக்கு நான் நாளைக்கோட கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டேயோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.